ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னங்கிறது நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில குக்கிங்லாம் பார்க்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக கார்ன் வச்சு ஒரு போண்டா ட்ரை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது என்ன குட் நியூஸ்ன்னு நீங்கள் திங்க் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலரால் கெஸ் பண்ண முடியும், பட் ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்பவே புதுசாக இருக்கும். அது என்னங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தது. நொங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இது வந்து சீசனில் எப்போ கிடைக்குதோ டக்குன்னு வாங்கி சாப்பிட்றணும். ஒரு சிலருக்கு வந்து வின்டர் சீசனில் இந்த நொங்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும், சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. முகத்தில் வந்து வேர்க்குருலாம் வரும் இல்லையா, அப்போது இந்த நொங்கோட தோல் வந்து நம்ம அந்த தண்ணி இதெல்லாம் வந்து முகத்தில் அப்ளை பண்ணோன்னா வேர்க்குரு எல்லாமே போயிடும். எனக்கு தோலோடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நோ ப்ராப்ளம். பட் சுமிக்கு வந்து தோலோடு வேண்டான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருந்தா. தோலோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நொங்கு எடுத்து தோல் உரித்தோன்னா அது பிசுறு பிசுறாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைம் நொங்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிட்டோம். இதில் கொஞ்சமாக கெட்டி தயிர், புளிக்காத தயிர் போட்டோன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு டம்ளரில் ஊற்றி குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா லைட்டாக சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் காலையில் நாங்கள் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ரீசெண்டாக கார்னில் வந்து ஒரு போண்டா மாதிரி செஞ்சுருந்தேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு கார்ன் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். குக் பண்ண கார்னை ஒரு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பருப்பு வடை பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ பருப்பு வந்து எப்படி ஒன்றும் பாதியமாக அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு, நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒன்றா இந்த கட்டரில் போட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக சோம்பு, உப்பு, நம்ம கொஞ்சம் அந்த திக்னஸ் வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் சோடாப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உருண்டை உருண்டையாக பிடிச்சும் போடலாம், இல்லைன்னா அப்படியே கிள்ளியும் போடலாம். நான் வந்து சும்மா அப்படியே கையில் எடுத்து கிள்ளி தான் போட்டேன். சின்ன சின்னதாக போட்டால் சாப்பிட்றதுக்கு வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, செஞ்ச உடனே சாப்பிடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மேலே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணி ஆற விட்டு சாப்பிட்டோன்னா ஹார்டான மாதிரி இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அமேசானில் ரீசெண்டாக என்னோடய ஃபோனுக்கு பேக் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்த கவர் கலர் வந்து மின்ட் க்ரீன். இதுலேயே வந்து பிங்க்கு, பிளாக்கு, ஒயிட்டு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மின்ட் க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. மெயின் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த அவுட் சைடு ரிம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கோல்டனில் கொடுத்துருந்தாங்க. செம்ம ராயல் லுக்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கர்வான்கிற பிராண்டில். ப்ரைஸுமே வந்து ஜஸ்ட்டு 300 ருபீஸ் தான். சாம்சங் A50 வச்சுருக்கவங்க வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் குக் பண்ணும்போது ராகவ் கிட்டே ஏதாவது ஹெல்ப் கேட்டானா எனக்கு செஞ்சு தருவான். ஸோ அன்றைக்கி நான் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஸ்பைஸ் பாக்ஸில் போட்டு தர சொல்லி ராகவ் கிட்டே ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து அந்த குட் நியூஸ் என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து டீச்சராக ஜாப் கிடச்சிருக்கு. இங்கே ஈரோட்லேயே ஒரு ஸ்கூலில் வந்து இனிமேல் நான் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் வந்து எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது கேட்காதீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கொஷின்ஸ் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வ்ளாக்லேயோ இல்லை வந்து இந்த கமெண்ட்லேயே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் வந்து ஜாபுக்கு போனால் இனி ரெகுலராக வருமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இப்போவே நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டுட்ருக்கேன். பட்டு மேக்ஸிமம் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லியும் வந்துடும். இந்த லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு எடுக்கிறது கூட எடுத்துடலாம், பட் அந்த எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் வீடியோஸ் விட்டுற மாட்டேன், அதையும் சைட் பை சைட் செஞ்சிட்ருப்பேன். ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேபி ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா இனி வந்து நான் ஒர்க்கிங்க்கு ரெடி ஆகிறது, குக்கிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பாக்ஸில் பேக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வ்ளாகில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும், சாட்டர்டேஸ் லீவ் இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் என்னோடய 1 வீக்குக்கான பிளானிங் நான் என்ன பண்ணுறேன், எப்படி குக்கிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அந்த மாதிரி வ்ளாகில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்து என்னென்ன நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் குக்கிங்கில் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரியான சில வீடியோஸும் நான் வந்து ரெடி பண்ணி போடுவேன். ஸோ இனிமேல் வர வ்ளாகெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இனி வீடியோஸ் பார்க்கலாம். இனி வர விலாகு வந்து இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போகிற ஜாபுக்காக கொஞ்சம் குர்த்திஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் போகிற ஒர்க்கில் வந்து சாரீ தான் கட்டணும், இல்லை குர்த்தி தான் போடணும், அப்படி எந்த கண்டிஷனுமே இல்லை. ஃப்ரீயாக நம்ம வந்து சாரீ வேணும்னா சாரீ கட்டிக்கலாம், நம்ம டைம் இருக்கும்போது சாரீ வியர் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப டைம் ஆச்சு ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா குர்த்தி வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில குர்த்திஸ் வந்து ஆல்ரெடி 1-2 போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வர வ்ளாகில் நான் என்னென்ன குர்த்தி வாங்கியிருக்கேன், யார்கிட்ட வாங்கினேன், ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிது. 999 குர்த்தி எல்லாமே வந்து 290க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். குர்த்தியோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வர வ்ளாகில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த குர்த்தியுமே கூட நான் வந்து 290க்கு தான் வாங்கினேன். குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கை வந்து 3/4. ஸோ நான் வந்து கலராக சில குர்த்திஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த குர்த்திஸ் எல்லாமே நான் வந்து இனி வர வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டி மெயினாக வந்து 290க்கெல்லாம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குமோ, துவைச்சா வந்து சீக்கிரமாக கலர் போயிடுமோ, இல்லை வந்து இந்த பிரிண்ட் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆல்ரெடி நான் துவைச்சும் பார்த்துட்டேன், குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிரிண்ட்டு, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். ஸோ நான் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இனி வர விலாக் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். விலாக் வந்து நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஜாபுக்கு போகிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிவிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 to 4. ஸோ எனக்கு வந்து அந்த 4க்கு மேலே டைம் இருக்கும். எடிட்டிங் ஓரளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று, சம்டைம்ஸ் வந்து அப்படியே வீடியோலேயே பேசி போட்டேன்னா எனக்கு வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இருக்காது. அப்போது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து வாய்ஸ் அப்படியே பேசியே வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போடுறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும். எப்படி ஏதாவது சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ் வந்து இனிமேல் எல்லாமே. ஸோ வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குட் நியூஸை வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.